சுட்டெரிக்கும் வெயிலில் உணவை சேகரித்து எடுத்துக்கொண்டு கூட்டை நோக்கி பறந்து கொண்டிருக்கும் அப்பா குருவி. ஊர் மக்கள் வேர்த்து விறுவிறுத்து அன்றாட வேலைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி செல்லும் ஒரு பாதையில் இரண்டு புறமும் வரிசையாக இருக்கும் மரங்கள் அதனுடைய கிளைகளையும் இலைகளையும் இணைத்து சாலைக்கு கூரை பின்னியதைப் போல சூரியனின் வெப்பத்தை சாலையில் படாமல் பார்த்து கொள்கிறது. அந்த நிழலில் சிறு குறு வியாபாரம் செய்பவர்கள் கடை போட்டு அந்த வருமானத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். உணவை எடுத்து வந்த அப்பா குருவியின் கூடு இந்த சாலையில் உள்ள ஒரு மரத்தில்தான் உள்ளது. சூரிய வெப்பத்தில் சோர்வடைந்து வந்த குருவி சாலைக்குள் வந்ததும் மகிழ்ச்சியாக பறந்து கூட்டை அடைந்தது. அப்பா குருவியுடன் அந்த கூட்டில் அம்மா குருவி மற்றும் அண்ணன் குருவி, தங்கை குருவியும் சேர்ந்து இருக்கின்றார்கள். இவர்களின் அன்றாட வாழ்வில் அடுத்த வேளை உணவை சேகரிப்பதும் பருவநிலை மாற்றத்தின் போது கூட்டை பாதுகாத்து கொள்வதும் தான் இந்த ஒரு கூட்டு பறவையின் வாழ்க்கையின் தேடலாக போய்கொண்டிருந்தது. இதில் இவர்களின் ஒற்றுமை மட்டுமே இவர்களின் சந்தோஷமாக இருந்து வருகிறது. ஒரு நாள் எதிர்பாராத பருவநிலை மாற்றமடைந்து பலத்த காற்றுடன் மழை பெய்ய தொடங்கியது. கூட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில் சேகரித்த உணவை சாப்பிட்டு கூட்டிற்குள்ளே அடைந்திருந்தார்கள். 2 நாட்கள் முடிந்தும் வானிலை மாறாத நிலையில் சேகரித்த உணவும் தீரும் நிலை வந்துவிட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் கூட்டிற்கு வெளியே தெரியும் வானிலையையும் கூட்டிற்கு உள்ளே இருக்கும் தன் குடும்பத்தையும் பார்த்த அப்பா குருவி வெளியே உணவிற்காக சென்றால் உயிருடன் திரும்புவோமா என தெரியாத சூழ்நிலையில் தன் குடும்பத்தின் பசிக்காக உணவை சேகரிக்க வெளியே செல்ல முடிவெடுத்தது. இதனை அம்மா குருவியிடம் சொல்லிய போது நானும் வருகிறேன் என கூறியது அம்மா குருவி. வேண்டாம் என அப்பா குருவி எவ்வளவு சொல்லியும் அம்மா குருவி கேட்கவில்லை. பிறகு அண்ணன் மற்றும் தங்கை குருவியை பத்திரமாக இருக்கும்படி சொல்லி கூட்டை விட்டு வெளியே வந்து எப்பொழுதும் போல் இருவரும் இரு திசையை நோக்கி பறக்கின்றார்கள். ஆங்காங்கே அமர்ந்து மழை மற்றும் காற்று குறையும் நேரத்தில் பறந்து பறந்து சென்று உணவை தேடுகிறார்கள். ஆனால் எப்பொழுதும் இருக்கும் அளவிலான உணவு கிடைக்கவில்லை. அம்மா குருவி கிடைத்த சிறு அளவிலான உணவை எடுத்துக்கொண்டு கூட்டிற்கு வந்தது. மாலை மறைந்தது. இருளாகியும் அப்பா குருவி கூட்டிற்கு வரவில்லை. என்ன ஆனதோ தெரியவில்லையே என்ற பயத்துடன் கூட்டிற்குள்ளிருந்தே அப்பா குருவி வருகிறதா என்று வெளியே பார்த்து கொண்டிருக்கிறது அம்மா குருவி. அண்ணன் மற்றும் தங்கை குருவி கேட்கிறது, அம்மா அப்பா ஏன் இன்னும் வரல என. அங்கே வானிலை சரியில்லாமல் இருக்கும், நீங்கள் தூங்குங்க, அப்பா சீக்கிரம் வந்துடுவாங்க என கூறி இருவரையும் தூங்க வைத்துவிட்டு கூட்டிற்கு வெளியே பார்த்து கொண்டே இருக்கிறது. அடுத்த நாள் காலை வரை அப்பா குருவி கூட்டிற்கு வரவில்லை. என்னவென்று தெரியவில்லையே என்ற பயத்தை வெளியே காண்பித்து கொள்ளாமல் பிள்ளைகளை கூட்டில் பத்திரமாக இருக்கும்படி கூறிவிட்டு எப்பொழுதும் போல் உணவை தேடி போகும் திசையில் பறக்கிறது. இன்று உணவு போதுமான அளவு கிடைத்துவிட்டது. ஆனாலும் அந்த சந்தோஷத்தை உணர முடியாமல் கூட்டிற்கு பறந்தது. பிள்ளைகளை சாப்பிட வைத்து அப்பா பற்றி கேட்டதற்கு நேற்று போல் இன்றும் ஆறுதல் சொல்லி தூங்க வைத்தது. வெளியே சென்றவருக்கு என்ன ஆகியிருக்குமோ என 1000 சிந்தனைகள் மனதில் ஓடினாலும் திரும்ப வந்துடுவாங்க என்ற ஒற்றை நம்பிக்கையில் அடுத்தடுத்த நாட்களும் தினமும் பிள்ளைகளுக்காக உணவை சேகரிக்க சென்று வந்தது. இப்படியே 10 நாட்கள் கடந்தது. வானிலை இயல்பு நிலைக்கு திரும்பியது. அன்று காலை அம்மா குருவி உணவை சேகரிக்க சென்றது. எப்பொழுதும் உணவு எடுக்கும் இடத்தில் ஒரு குருவி சாய்ந்து கிடப்பதை தூரத்தில் இருந்து பார்த்த அம்மா குருவி வேகமாக சிறகடித்து சென்று அந்த குருவிக்கு அருகில் நின்றது. உடம்பில் ஆங்காங்கே காயத்துடன் சுருண்டு கிடந்த அப்பா குருவியை பார்த்ததும் பதைபதைத்து போன அம்மா குருவி சத்தமிட்டு கொண்டே அருகில் ஓடி வந்து தன் சிறகால் தொட்டது. திடுக்கென எழுந்த அப்பா குருவி அம்மா குருவியை பார்த்ததும் நிதானமாக எழுந்து நின்றது. அப்பா குருவியை 10 நாட்களுக்கு பிறகு இப்படி ஒரு நிலையில் பார்த்த அம்மா குருவியின் சோக உணர்வை வெளிப்படுத்த வார்த்தை தெரியாமல் கண்ணீரோடு பார்த்து, ஏன் இவ்வளவு நாளாக கூட்டிற்கு வரவில்லை, எங்கே போனீங்க என கேட்டது. அதற்கு அப்பா குருவி சொன்ன பதில், முதல் நாள் உணவை தேடி வந்தபோது போதுமான அளவில் உணவு கிடைக்கவில்லை. அன்று கிடைத்த உணவு நம் 4வரில் ஒருவருக்கு கூட முழுமையாக இருக்காது. அந்த நிலையில் கூட்டிற்கு வந்து உங்களை பசியுடன் பார்க்க எனக்கு மனமில்லை. அதனால் உணவை தேடி வேறு வேறு திசைக்கு சென்றேன். அப்பொழுது மிக தூரத்தில் ஒரு சில இடத்தில் உணவு கிடைத்தது.
அதை எடுத்து வந்து நீ கூட்டிற்கு உணவு எடுத்து செல்லும் இடத்தில் வைத்துவிட்டு மீண்டும் உணவை தேடி சென்றேன். உன்னிடம் சொல்லியிருந்தால் நீயும் என்னுடன் வருகிறேன் என அடம் பிடித்திருப்பாய். உன்னை இந்த சூழ்நிலையில் துன்புறுத்த வேண்டாம் என்பதற்காக தான் நீ தினமும் உணவு எடுத்து செல்லும் இடத்தில் நான் உணவை சேர்த்து வைத்துவிட்டு சென்றேன் என அப்பா குருவி கூறியதை கேட்டு கண்ணீரோடு அணைத்து கொண்டு, நீங்கள் என்னிடம் இதை சொல்லியிருந்தால் நான் உங்களை விட்டிருக்கவே மாட்டேன் என்றது. அதனால்தான் நான் உன்னிடம் சொல்லவில்லை என சிரித்துக்கொண்டே சொல்லியது அப்பா குருவி. அம்மா குருவியின் கண்ணீர் புன்னகையாக மாறியது. இருவரும் மனம் மகிழ்ந்து கூட்டை நோக்கி பறந்தார்கள்.